கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரம் உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய மங்களகரமான நல்ல சுப காரியங்கள் உங்கள் வீடுகளிலே நடப்பதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானத்திலிருந்து அவருடைய ஸ்தானாதிபதியாக நான் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சுப காரியங்களின் தடைகளை உடைச்சி கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, நிறைய பேர் காலையில் எழும்பி உட்கார்ந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு ஏற்ற பலனை என்னால் பார்க்க முடியலை, நானும் எஃபர்ட் போட தான் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி உழைக்க தான் செய்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் அதுக்கு ஏற்ற பலன் எனக்கு இதுவரைக்கும் இல்லை, அதிகமாக விதைச்சாலும் கொஞ்சமாக தான் அறுக்கிறேன், இல்லைன்னா நான் அதிகமாக விதைக்கிறேன் கொஞ்சம் கூட அறுக்க முடியலை என்றெல்லாம் சொல்லி மனசில் நொந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு நல்ல மங்கள வார்த்தை மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர்றாரு. எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 15:7. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். சில நேரத்தில் நம்ம கையிட்டு செய்கிற காரியத்தில் தோல்விகள் ஏமாற்றங்கள் வரும் பொழுது நம்முடைய கைகள் நெகிழ்ந்து விடுகிறது. அப்படின்னா செய்யணுன்ற ஒரு உற்சாகத்தை நம்ம இழந்துடுறோம். நம்ம செய்கிற காரியம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம உற்சாகமாக அதை இன்னும் இன்ட்ரெஸ்டாக செய்வோம். அந்த தோல்விகள் வரும் பொழுது நம்முடைய கையே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது, உங்கள் மைண்ட் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. அதான் நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா அந்த தோல்வி வந்துருச்சு, நஷ்டம் வந்துருச்சு, இழப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விட்டுறாம திடன் கொள்ளுங்கள். சில நேரங்களில் அப்படிப்பட்ட இழப்புகள் கூட உங்களுக்கு ஒரு நாள் ஒரு லாபமாய் மாறும். அதன் நிமித்தம் சில நல்ல பயிற்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், இந்த இழப்பு எனக்கு பெரிய இழப்பு, நஷ்டம் ஆயிடுச்சு, நம்ம நினைக்கிறோம் அது நஷ்டம்னு. அந்த இழப்பின் நிமித்தம் படிப்பினை என்கிற ஒரு லாபத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. படிப்பினை, ஓகே, இதில் நஷ்டம் வந்துருச்சுன்னா அதில் ஒரு படிப்பு. எப்படி படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்களோ அதே போல் நஷ்டம் வரும் பொழுதும் அதில் ஒரு படிப்பினையை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏமாற்றங்கள் வரும் பொழுது அதில் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்கிறோம். ஒரு பக்கத்தில் அது லாஸ், இன்னொரு பக்கத்தில் அடுத்த முறை நீங்கள் ஏமாறாத அளவுக்கு அது ஒரு படிப்பினை, அது ஒரு கெயின் என்பதை நினச்சி உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விட்டுறக்கூடாது, முயற்சியை நீங்கள் தளர விட்டுறக்கூடாது. இருதயத்தில் எப்போவுமே நீங்கள் அந்த நம்பிக்கை இருக்கணும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், தோத்தாலும் ஜெயிப்பேன், நஷ்டம் அடைஞ்சாலும் திருப்பி லாபம் அடைவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் இந்த உலகத்தில் அவங்களால சாதனைகளை படைக்க முடியும். யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து விழுந்துட்டாங்களோ அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. ஆனால் எத்தனையோ வேதத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்களை பார்த்தீங்கன்னா தோல்வியின் மத்தியிலும் தொடர்ந்து முன்னேறி போய் சாதனைகளை படைத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு தோல்வியோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சாதனைக்கான அது படிக்கட்டுன்றதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு உன்னுடைய மன அழுத்தத்தில் நீங்கள் வெளியே வந்து இருக்கிற கொஞ்சம் பலத்தில் அடுத்த முயற்சியை எடுத்து வைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது, ஆனாலும் அந்த பலத்தில் என் நாமத்தை மறுதலியாமல் நீ எடுத்த முயற்சி நிமித்தம் இனி உனக்கு இதோ வாசல் திறந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அப்படி நீங்கள் திடன் கொண்டு நீங்கள் மறுபடியும் அதை செய்யும் பொழுது என்ன நடக்காமாம், உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு, உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் உண்டு. கடந்த நாட்களில் உங்களுடைய உழைப்பு வீணாக போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது வீணாக போகலை. அந்த உழைப்பு பரலோகத்தில் உன்னுடைய கடின உழைப்பின் பட்டியல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த உழைப்பு சில நேரங்களில் தாமதமாக தான் உனக்கு அறுவடையை கொண்டு வரும். சிலர் சொல்கிறத பார்த்துருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் இன்னும் அறுவடை இல்லை. ஏன்னா நீங்கள் உழைக்கும் பொழுது அந்த உழைப்பு உங்களை அநேகருக்கு அறிமுகப்படுத்தும். வருமானம் வருதோ இல்லையோ, நீங்கள் நிறைய பேருக்கு அறிமுகமாகிறது, நிறைய கஸ்டமர்ஸ் இடத்துல உங்களை குறித்து அவங்க தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய லாபம்தான். அந்த மனநிலையில் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கணும், நான் இப்போ தானே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்போ தானே வேலைக்கு வந்திருக்கிறேன்,
என்னை பற்றி இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற நேரங்களில் எனக்கு அறுவடை இருக்காது தான். அதுலேயும் ஒரு அறுவடை இருக்குது. என்ன அறுவடை இருக்குது? நீங்கள் மற்றவர்களால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாராலும் அறியப்பட்டிருப்பார்கள். அப்படின்னா நீங்கள் மற்றொரு மத்தியில் ஃபெமிலியர் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு லாபம். அந்த மனநிலையில் எடுத்துட்டு குறித்த காலத்தில் ஆண்டவர் அறுவடை செய்வார்னு நீங்கள் நம்பணும். இன்னைக்கு அறுவடை செய்த நாளைக்கு அறுக்கணும்னா நறுக்க முடியாது. அதுக்கு பிறகு தான் அதில் நிறைய எரு போடணும், நிறைய தண்ணி பாய்க்கணும், பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடணும், எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு தான் அறுவடை வரும். ஆனால் உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு பலன் உங்கள் கண்ணு முன்னால் தெரியலை. அது ஒருவேளை ஒளிப்பிடத்தில் இருக்கலாம், அந்தகாரத்தில் இருக்கலாம். இன்னைக்கு அந்த வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறிச்சு ஒளிப்பிடத்தில் இருக்கிற உன் உழைப்பின் அந்த பலன்களை, அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை உனக்கு தருவேன். எனக்கு தைரியமா இருங்க. தொடர்ந்து நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களை, ஊழியத்தை, வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் சிலர் பார்த்துருக்கிறேன், அவங்க வேலை கிடைக்கலன்னா அனுபவத்துக்காக கூட இவங்க சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. அந்த சம்பளம் இல்லாதவங்க வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு சம்பளம் எது தெரியுமோ, அந்த அனுபவம். அந்த அனுபவம் பின்னாட்களில் நல்ல அறுவடை அவங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த அனுபவத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஒருவேளை கடந்த நாளில் நிறைய பேட் எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் வேலை செய்த இடத்துல, ஊழியம் செய்த இடத்துல, இல்லைன்னா சின்ன நீங்கள் வியாபாரம் பண்ண இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றி ஒரு அற்புதம் செய்வார். அதனால் நீங்கள் மனம் தளர்ந்துட வேண்டாம். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் எஸ் லில்லி விக்டோரியா, சென்னை. என்னுடைய சகோதரியின் மகனுக்கு திருமணம் நடக்காமல் 9 வருடங்களாக தடையாக இருந்தது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கோயம்புத்தூர் ஜபகோபுரத்திற்கு வந்து தேவ செய்தி வழங்கி ஜெபித்தார். நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரியிடம் சொல்லி ஜெபித்து கொண்ட போது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்ற மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய சகோதரியின் மகனுக்கு பெண் பார்த்து திருமண நிச்சயதார்த்தம் முடிந்தது. கர்த்தருடைய கிருபையினால் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்று திருமணம் சிறப்பாக நடந்தது. தேவனுக்கு மகிமை. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த கோவை குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் எப்படி லில்லி விக்டோரியாவுடைய மகனுக்கு தடைப்பட்டிருந்த திருமண காரியத்தை ஆண்டவர் தடைகளை உடைச்சாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுப காரியங்களுடைய தடைகளை உடைக்கும்படி, கடன்களை அடைக்கும்படி, வியாதியை மாற்றும்படி, கட்டுகளை அறுக்கும்படி இன்னைக்கு கோவையில், கோயம்புத்தூரில் நம்முடைய ஜப கோபுரத்தில் அப்படின்னாச்சில் அந்த ஆறுதலின் தோட்டத்தில் காலையில் 10 மணிக்கு ஒரு குடும்ப ஆசீர்வாத கூடுகை இருக்குது. அடிமை வந்து தேவ செய்தி கொடுத்து எல்லாருக்கும் தனித்தனியாக ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க இருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் ஜபத்தோடு வாங்க. ஒருவேளை இன்றைக்கி காலையில் தான் இந்த செய்தியை பார்க்குறீங்க 6 மணிக்கு அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக நீங்கள் அந்த கோயம்புத்தூர், இல்லைன்னா சின்ன திருப்பூர், ஈரோடு அந்த பகுதிகளில் இருக்கிற ஊட்டி, அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புறப்பட்டு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுடைய கைகளை இனி நெகிழ விடாமல் அவர்களை திடன் கொள்ள வைப்பீராக. தைரியப்படுத்தி மறுபடியும் உற்சாகமாக அவர்கள் தொழில் செய்ய, வேலை செய்ய, ஊழியம் செய்ய உற்சாகப்படுத்துவீராக. அவர்கள் கிரியைகளுக்கு கடந்த நாட்களில் பலன் இல்லை, இன்று முதல் பலன் உண்டு என்கிற மங்கள வார்த்தையின்படி என் பிள்ளைகள் இழந்து போன சகலத்தையும் திருப்பி கொள்ளட்டும். ஆண்டவரே, அவர்கள் உழைத்த உழைப்பின் பலன் அறுவடை இல்லாமல் கிடக்குது. ஆண்டவர் அதை நீண்ட நாட்களுக்கு பிறகு அது கனி கொடுக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இனி அது அவர்களுக்கு கனி கொடுக்கட்டும். அது அறுவடையை கொண்டு வரட்டும். லாபங்கள் உண்டாகட்டும், நஷ்டங்கள் மாறட்டும். இவன் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இவர்கள் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும்படி ஆசீர்வதிக்கிறேன். கடன் இல்லாமல் வாழ உதவி செய்யும். தொடர்ந்து நான் கடனில் இருக்கிறேன், நான் செய்கிற காரியம் ஒன்றுமே விளங்கலை, அதனால் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பலனை தாரும். திருமண பலன் இல்லாத பிள்ளைகளுக்கு திருமண பலனை கூடி வர பண்ணும். கற்பத்தின் பலன் இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் பலன் உண்டாகும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய மனதில் எதெல்லாம் விரும்பி நிற்கிறாங்களோ அத்தனையும் இன்றைக்கு நிறைவேறட்டும். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை
ஒரு விசை நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி என் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.